ஹலோ காய்ஸ், நான் உங்கள் கோவை மைந்தன் ட்ரூ டெவில். இன்றைக்கி நம்ம வாக்கிங் ஜாம்பிஸ்ன்ற ஒரு கேம் ப்ளே தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம உட்லாண்ட்ஸுக்கு ஃபஸ்ட்டுக்கு போய்க்கலாம். இந்த ஊர் பார்த்திங்கன்னா ஒரு மேப் கொடுத்துருக்காங்க. அந்த மேப்பில் உட்லாண்டுங்கிறது தான் இவங்களோட ஏரியா. ஸோ ஊர் ஃபுல்லாகவே ஒரு ஜாம்பி கூட்டம் பரவி கிடக்குது. அதையெல்லாம் அழிக்கிறதுக்கு தான் வந்திருக்கான் நம்ம தலைவன். ஸோ இதுதான் நம்ம ஊர். இந்த ஊர் பார்த்திங்கன்னா சுற்றி கேட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த ஊரில் வந்து நம்ம இருக்கோம். ப்ளஸ் ஒவ்வொருத்தங்களா இப்போ இவன் ஏஸ் வணக்கம் ஹவர் யோ பேசி பார்ப்போம். இந்த ஜாம்பி ஹண்ட் நான் கேட்குறேன். ஸோ அவன் ஏதாவது நமக்கு கொடுக்குறானான்னு பார்க்கலாம். இவன் நமக்கு டாஸ்க் கொடுப்பான். அந்த டாஸ்க்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோன்னா நமக்கு வந்து அவன் வந்து பைசா அதான் காசு அள்ளி வீசுகிறான் யா. ஸோ நம்ம ஏரியா டிஃபெண்டர் தான் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ என்ன சொல்ல வரான்னு பார்ப்போம். ஜாம்பி ஹண்ட் தான் கொடுத்துருக்கோம் மேப்பில். ஸோ இந்த மேப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம ஓப்பன் பண்ணி நம்ம போகலாம். ஸோ அடுத்து நம்ம பார்த்திங்கன்னா ஃப்ராங்க், டே மச்சே எப்படி இருக்க? நல்லா இருக்கண்டா மாப்பிள்ள. ஓகே, என்ன சொல்லு வா. இப்படி பெண்களை சந்திக்க விரும்புகிறீர்களா? இந்நாட்களில் சரி, ஓகே, நம்ம இப்போ டைரெக்டாக வந்து கேம்குள்ளே போயிடலாம். மேப்பில் வந்து இப்போது நம்ம ஏஸ் ஹோம் கேட்டிருக்கு, டெஸ்ட்ராய் ஃபேக்ட்ரி கேட்டிருக்கு. நம்ம டெஸ்ட்ராய் ஃபேக்ட்ரியில் ஃபஸ்ட்டு போய் வேட்டையாடிட்டு வருவோம். என்ட்ரு கொடுங்க. ஸோ ஹெட்ஷாட் அடித்தா 3x மோர் டேமேஜ் கிடைக்குமாம்மா. ஹெட்ஷாட் தான் கொடுக்க சொல்லியிருக்காங்க. இதுதான் அந்த ஏரியா. ஸ்பின் கொடுத்துருக்காங்க. ஸ்பின் பண்ணி பார்ப்போம். மூமெண்ட். ஓகே ஓகே, இதுதான் அந்த ஏரியா. எல்லாத்தையுமே உடச்சி வச்சுருக்காங்க. கிணத்துல தண்ணி நிறைஞ்சிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த பேரலை அந்த என்னங்கடா குப்பையை வெளியே போட்டிருக்கா ஜீலா? கண்டிப்பாக இவ சொல்கிறது கரெக்டு தான். டஸ்ட்பினில் தான் இந்த குப்பையில் போடணும். ஆனால் இந்த ஊர் இவங்க ஜாம்பி கண்ணி காணோம். இங்கே கார் ஒன்று நிற்கிது. இந்த காரில் என்ன இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம். யூஸ் பண்ணி பார்ப்போம். ஓகே, இன்ஜின் எல்லாமே இருக்குது. எல்லாமே பக்காவாக இருக்குது. எல்லாத்தையும் மாட்டிக்கலாம். ஸோ காரில் டேமேஜ் ஒன்றும் பெருசில்லை. இந்த வேவ் வந்துருச்சுங்க. ஜாம்பியும் வந்துருச்சுங்க. அஜிலா நம்ம தாக்கறதுக்கு தயாராக இருக்கணும். அந்த நாயும் வருது. ஜாம்பி நாய். இந்த ஜாம்பி நாயை தான் கொல்லணும். அப்பா கொன்னுட்டோம். இன்னும் வந்துக்கிட்டே இருக்கா. ஐயோ, பக்கத்துலேயே வந்துட்டானுங்க. நம்ம கொஞ்சம் தள்ளி போய் நிற்கிறது நமக்கு நல்லது. ஆஹா ஆஹா, ஐயோ அம்மா அம்மா, ஐயோ போடுறா. நம்ம இப்போ அந்த ஜாம்பி நாய்களை அழிச்சிட்டோம். இன்னைக்கு இந்த நடந்து வரானுக்கு ஒரு டம்மி தலைவனுங்க. அவங்கள நம்ம போட்டு தாக்கிட்டே இருக்க வேண்டியதான். போ ஏம்மா என்ன வேகமாக வரான் தான். ஏன்டா மாட்டுறதுக்குள்ளே அதுக்குள்ளே லைனாக வர்றீங்கன்னு சொல்லி அஜிலாவே ஃபீல் பண்ணுறா. ஸோ நம்ம அதையெல்லாம் இவனெல்லாம் கண்டுக்கவே கூடாது. இன்னொரு நாய் வருது. அந்த நாயை நம்ம போடணும். முடிச்சிருவோம். இல்லை, நாய் இல்லை, அவனுக்கு ஜாம்பிஸ் தான். ஜாம்பிஸை போட்டுட்டு நம்ம அடுத்த கட்டத்துக்கு. ஆமாம், லைனாக வந்துக்கிட்டே இருக்கானுங்க. ஆனால் அவனுங்களை கொல்றது மட்டும்தான் நம்ம நோக்கமாக இருக்கணும். மொட்டை மாடிக்கு போக முடியாது. நமக்கு என்னமோ கிஃப்டெல்லாம் கிடைக்கிது. இன்வென்ட்ரி இஸ் ஃபுல். ஸோ இன்வென்ட்ரி ஃபுல்லாக இருக்குது. ஐயோ, இவங்க வந்துச்சு பாருங்க அஜிலா. சாம்பி நாயை சுட்டுக்கிட்டு தான் இருக்கேன். அதை சுட மாட்டேங்க. ரொம்ப பயமுறுத்துறானுங்க. இவனுங்களுக்கு எல்லாத்தையும் நம்ம ஹெட்ஷாட்லேயே தான் முடிக்கணும். என்னடா இது மெடிசன்ஸ் எடுக்கிற மாதிரி வராங்க. டே, நான் என்னடா மாத்திரையாட கொடுத்துக்கிட்டு இருக்கேன். போங்கடா. டிஸ்கால் ஹெட்ஷாட் கொடுத்தா டக்குன்னு செத்து போயிடுறானுங்க. அவ்வளோதான், வேலை முடிஞ்சது. எங்கிருந்தெல்லாம் வரானுங்க. நம்ம இந்த வீட்டுக்குள்ளே போகலாம். நம்ம முதல்ல இங்கே பாரு, இன்னும் வந்துக்கிட்டே தான் இருக்கானுங்க இவனுங்க. இல்லை, இங்கே நம்ம சுற்றி பார்க்கணும். இப்போ இந்த பாலமே இடிஞ்சு வச்சுருக்கானுங்க. இடிஞ்சு கிடக்குது. ஸோ நம்ம வந்து இவனுங்களை ஆட்டி போடு. என்ன ஜி, உன்னை வந்து ரொம்ப ஃபீல் பண்ண வைக்கிறானுங்க. இங்கே பாரு, இங்கே வரானுங்க பாரு. இந்த நாய்
அம்மா இந்த நாய் தொந்தரவு தான் தாங்க முடியல. அதுக்குள்ளே நம்ம ரீலோட் பண்ண வேண்டிய நிலமை வந்துருச்சு. ரீலோட் பண்ணி ஒரு ஷாட் கொடுத்துட்டோம். இங்கே பின்னாடி வரானுங்களான்னு பார்த்துக்கலாம். ஐயோ இங்கே வரானுங்க பாரு, இங்கேயும் வரானுங்க. இவனுங்களை தாக்குங்க கைஸ். நம்ம இந்த கேமை பொறுத்த வரைக்கும் போட்டு வந்துக்கிட்டே இருக்கானுங்க. இவன் இந்த ஏசுன்னு ஒருத்தர் இருந்தான்ல, அந்த பைபிளில் செஞ்ச வேலையே தான் இது. அவன் செஞ்சனால தான் இப்போ அவன் சொல்லி தான் இங்கே வந்திருக்குறோம். ஸோ இந்த இடத்துல டிஃபெண்ட் பண்ணுறக்கு நமக்கு. ஆனால் இங்கே ஜாம்பீஸாக வந்துக்கிட்டு இருக்கானுங்க. ஆமாம், சுட்டு தள்ளுறதுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல, அதையாவது இங்கே ஒருத்தன் பேர் தனியாக வந்துக்கிட்டு இருக்கான். தனியாக வந்து சம்பவம் ஆகிட்டான். மிஷன் கம்ப்ளீட்டட் ஆச்சு, நம்ம முடிச்சிட்டோம். நம்ம டாஸ்கை முடித்து விட்டோம் காய்ஸ். ஸோ ரிட்டர்ன் டு சிட்டி கொடுத்துருக்காங்க. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ நீங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்டு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுங்கள், ஒரு ஹார்ட் இன்னும் கொடுத்துருங்க. முடிஞ்சிருச்சு.